நீலாச்சோழன் ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சேரனுக்கு கல்யாணம் நின்னதுனால எல்லாரும் வருத்தத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. இந்த நேரத்தில் கார்த்திகா வந்துட்டு, மாமா எதுக்காக நீங்கள் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணணும்? உங்களுக்கு என்ன மாமா குறைச்சல் இருக்குது? என்ன குறை இருக்குது? அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, இல்லைப்பா எனக்கு தான் இந்த ஊரில் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, வேறு வழி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கார்த்திகா வந்துட்டு, மாமா இந்த ஊரில் தானே உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வேறு ஸ்டேட்டில் உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க மாமா. நம்மலாம் வந்து அந்த சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, சேரன் மாமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க கார்த்திகா அப்படின்ட்டு நிலா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கு என்னமோ கோயிலுக்கு போகும்போதேவும் அந்த சாமி ஆசீர்வாதம் பண்ணும்போது மாமாவுக்கும் அந்த சந்தாங்கிற பொண்ணுக்கும் தான் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஜோடி தான் சேரணும்னு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவங்க அண்ணன்ட்ட கூட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு, கார்த்திகா சொல்கிறதும் ஒரு வகையில் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சோழன், அங்கே வந்து பொண்ணுக்கே நம்ம பாசே புரியாது அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாங்களா? இதெல்லாம் யோசிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. கார்த்திகா இருந்துட்டு, நான் வேணா பேசவா? மாமாவுக்கு வேறு இடத்துல இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க, மாமா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேயும் பல்லவன் வந்துட்டு, அப்போவே கார்த்திகா என்கிட்ட சொல்லிச்சு, ஆனால் நான் தான் அவங்க 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன். கார்த்திகா சொல்கிறது ஒரு விதத்தில் நல்லது தானே, அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணாக தானே இருக்குது, நம்ம சந்தாவே வந்து கார்த்திகா சொல்கிற மாதிரி பேசி முடிச்சிடலாம் அண்ணனுக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சேர் இருந்துட்டு, அதெல்லாம் சரிப்பட்டு வருமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு, கார்த்திகா சொன்ன மாதிரி அனீஸ் கிட்ட பேசி பார்க்கலானே, அனீஸ் சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனே, ஏற்கனவே அவங்க ஊரில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணமே பிடிக்கலன்னு வேற சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்குமான்னு கேட்போனே, அப்படி சம்மதிச்சுன்னா நல்லது தானே, உங்களை பிடிச்சிச்சுன்னா நம்ம உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலானே அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நிலவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோழனும் ஆமாண்ணே நம்ம அனீஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. சரி எப்படி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.